தீபாவளி ரிலீஸில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் பைசன் காலமாடன். இந்த படம் இன்றைய தினம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தினுடைய விமர்சனத்தை பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தை அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் 2 பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. படத்தில் துரு விக்ரம் லீட் ரோல் நடிச்சிருக்காரு. அவருக்கு பேரா அனுபமா பரமேஸ்வரன், முக்கியமான ரோலில் ரிஜிஷா விஜயன், பசுபதி, அமீர், லால், அருவி மதன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு எழில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் கதை அப்படின்னு பார்த்தா ரொம்ப, அதாவது இது கொஞ்சம் கூட பா ரஞ்சித்தினுடைய தயாரிப்பு, மாரி செல்வராஜனுடைய டைரக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அக்மார்க் முத்திர குத்துன மாரி செல்வராஜ் படம் தான். ஸோ படத்தினுடைய கதை ஒன்லைன் அப்படின்னு பார்த்தா, ஒரு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன் துரு விக்ரம். அவன் பிறந்ததுலேருந்தே ஒரு கபடி மேலே பயங்கரமான ஒரு கிரேஸு. ஸோ கபடி 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 தான், கபடியை பார்த்து வளர்ந்து ஒரு கபடி பிளேயர் ஆகணும் அப்படிங்கிறது அவனோட இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறதுக்கும் ஒரு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பையன். அவருடைய அப்பா பசுபதி, அக்கா ரிஜிஷா விஜயன். அதே கிராமத்தில் சொந்தக்கார பொண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் அனுபமா பரமேஸ்வரன். ஸோ இவங்க ட்ராவல் பார்த்தீங்கன்னா, மதன் ஒரு பிடி மாஸ்டராக இருக்காங்க ஸ்கூலில். அவர் இவன்ட்ட இருக்க டேலண்ட்டை வெளியில் கொண்டு வர்றாரு. அவர் இன்சஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஊருக்காக கூட்டிகிட்டு போய் அவனை கபடி விளையாட வைக்கிறாரு. அந்த கபடி விளையாட்டுக்கு நடுவில் அந்த ஊரில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடியவர் அமீர். அதே போல் மற்றொரு உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடியவர் லாலு. ஸோ லாலோட தம்பியை ஒரு பிரச்சனையில் அமீர் அடித்து கொண்டுடுறாரு. ஸோ அந்த ஒரு கொலை சம்பவத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக லால் அமீர் மேலே குண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாரு. ஸோ அதுலேருந்து பிழைச்சி வந்த அமீர் லாலை கொலை பண்ணணுங்கிற ஒரு வெறியோட திரிகிறாரு. இதற்கிடையே ஒவ்வொரு இடத்துக்காக அடிபட்டு மிதிப்பட்டு கடைசியில் லால்கிட்டே சேர்றாரு நம்மளோட ஹீரோ துரு விக்ரம். ஸோ அவரோட கபடி டீமில் சேர்ந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுற துரு விக்ரம், இந்த அட்டாக்குக்கும் துரு விக்ரமுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ அதில் இவர் எப்படி சிக்கினாரு? ஸோ அமீர் லாலை கொன்னாரா, லால் அமீரை கொன்னாரா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஸோ துரு விக்ரமுடைய கபடி கனவு அது நனவானதா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்தினுடைய மீதி கதை. ஸோ ஒரு கபடி அப்படிங்கிற ஒரு கதை காலத்தை பேக்ட்ராப்ல வச்சுக்கிட்டு அதுக்குள்ள 2 சமுதாயத்துக்கு இடையே நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு புனை கதையா மாரி செல்வராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பைசன் காலமாடன் என்னங்க டைட்டில் அப்படின்னு கேட்கலாம். பைசன்னா ஒரு விளையாட்டு ரொம்ப வீரமாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட அப்படியே ஒரு பேரை தான் பைசன் வச்சுருக்காங்க. ஸோ காலமாடன் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுடைய குலசாமியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான். ஸோ மாட்டு கடா மாதிரி ஒரு தலை இருக்கிற மாட்டோட அந்த காட்டெருமையோட கொம்பு அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த காலமாடன். ஸோ அதுதான் டைட்டிலாக வச்சுருக்காரு. இந்த அரசியலை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி திருநெல்வேலி தென் மாவட்டங்களில் பத்தி எரிஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் பசுபதி பாண்டியன் அண்டு கராத்தே செல்வின். இந்த 2 பேர் தான். ஸோ நாடார் சமுதாயத்தை சேர்ந்த இவருக்கும் தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பசுபதி பாண்டியன், இந்த 2 பேருக்கும் இடையில நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தின் காரணமாக எவ்வளவு நாசமாச்சு, எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது உண்மை சம்பவம். அதனுடைய தழுவலா நிறைய அதில் சேஞ்ச் பண்ணி இவர் அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் உள்ள புகுத்தி ஒரு படமாக பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் அதை வழக்கம் போல தாங்கி பிடிச்சி மற்றவங்க அவங்கள ரசிக்கிறாங்க மிதிக்கிறாங்கிற அந்த மாதிரி விஷயங்கள் முதல் பாதியில் சொன்னாலும், 2ஆம் பாதியில் ஓரளவுக்கு இந்த கதைக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு உயர்ந்த ஜாதியாக சொல்லப்படுற அந்த லால் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு சிறுவனை கூட்டிட்டு தன்னுடைய மக்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு டீமில் கபடி பிளேயராக உள்ள நுழைச்சி அவங்க கூட போய் சேர்ந்து எல்லாமே பயணிக்கிறது. ஏன் ஒரு படி மேலே போய் அவனோட இலையிலேருந்து எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் ஒரு சரிக்கு சமம் தான், இது விளையாட்டை தான் பார்க்கணும், இது எங்கட ஜாதி வந்ததுங்கிற விஷயங்கள்லாம் சொன்ன விஷயங்கள் ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமா பார்க்க முடியுது. அதே போல பட்டியலின சமூக தலைவனாக இருக்கக்கூடிய அமீர், அவர் இந்த மாதிரி லால் கையை பிடிச்சி காலை பிடிச்சி தான் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை
துரு விக்ரம் வாங்கி இன்னைக்கு பிளேயராக இருக்காங்கிற தகவல் சொன்னதுக்கு அப்புறம் டேய் அவன் எப்படி வந்தா என்னடா, அவன் வந்து இன்னொருத்தர் தாங்கி பிடிக்கிறதுனால மேலே வந்துடல, அவனோட முயற்சி அவன்கிட்ட இருந்த திறமையினால அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதுக்கு எவன் கால நக்கினா என்ன, அவன் வந்தது மேலே அவன் திறமையினால, அதை தான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து கடக்கோடி கிராமத்திலேருந்து ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளவு உயரத்தில் போய் நிற்கிறானாக்க அவன் எந்த ரூட்ல வேணா போயிருக்கலாம், ஆனால் அவன் திறமையால மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கிறாங்கிறது நிதர்சன உண்மை. அதை பார்க்கணும்னு சொல்லி அவரு கொஞ்சம் இந்த விஷயத்துக்கு நியாயப்படுத்துற மாதிரி பேசின இந்த டைலாகுகள்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த படத்துக்கு நியாயம் சேர்க்கிற மாதிரி அமைஞ்சது. இருந்தாலும் ஒரு தொடர்ந்து வந்து இந்த மாதிரி தன்னுடைய சமுதாயத்திற்கும் தான் சார்ந்துள்ள சமூகத்திற்கும் எப்படியாவது ஒரு நியாயத்தை கொடுக்கணும், அது சம்பந்தப்பட்ட கதைகளாக பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மாரி செல்வராஜ் இன்டென்ஷன் கொஞ்சம் மாறினா எதிர்காலத்தில் எல்லாரும் ரசிக்கிறக்கூடிய ஒரு சினிமாவா அது அவருடைய படங்கள் இருக்கும். ஆனாலும் வந்து இந்த படத்தில் வந்து அசாத்திய உழைப்பை வாங்கியிருக்காரு துரு விக்ரம்கிட்டேருந்து. ஒரு துரு விக்ரம் வந்து 2.5 வருஷம் அந்த வெயிலையும் மழையிலையும் சேத்தலையும் சகதிலையும் போட்டு வறுத்து எடுத்து அவனை வந்து ஒரு மோல்டு பண்ணி ஒரு இன்னைக்கு சிலையாக மாற்றி காமிச்சிருக்கார். அதை தான் விக்ரம் ஆசைப்பட்டார். அந்த விக்ரமோடைய ஆசை வந்து முதல் படத்தில் பாலாட்டை கொண்டு போய் விட்ட காரணமே அதுதான். அந்த படம் வந்து பர்மா படம் வந்திருந்து எல்லாரும் பார்த்துருந்தா அது ஒரு கொண்டாடுற படமாக இருந்திருக்கும். ஆனால் அது ஏதோ ஒரு பிரச்சனைனால வர முடியல. ஸோ இதே தயார் பண்ணியிருந்தா அதையும் தயாரிச்சிருந்தாங்க. ஆனாலும் இது எப்படியாவது அடுத்தடுத்த படங்களில் அவனை மோல்டு பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட விக்ரம் வந்து தன்னுடைய மகனை மாரி செல்வராஜை அனுப்பிச்சு இன்னைக்கு ஒரு தேர்ந்த நடிகனா அவரை உருமாற்றி அமைச்சிருக்காரு வெளியில. ஒரு பக்கம் அவர் ஸ்கோர் பண்ண, இன்னொரு பக்கம் பசுபதி என்ன பர்ஃபார்மன்ஸுங்க, வந்து ஒரு அற்புதமான நடிகர் அப்படிங்கிறதுக்கு தலை சிறந்த உதாரணம். ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்த தன்னுடைய எல்லா இடத்துலையும் தடைகள்லாம் தாண்டி வெளியில வர முடியாம நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கேன், என்னை இப்படியே விட்டுடுங்கன்னு கெஞ்சி கதற அந்த காட்சிகள், மகனுக்காக உருகி எல்லாருக்காலையும் விழுகிற அந்த காட்சிகள்லாம் நடிப்பு மூலியமா எல்லாரையும் கட்டி போடுறாரு பசுபதி. அதுக்கப்புறம் ரெஜிஷா விஜய் கர்ணன் படத்திலே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். என்னடா அது ஹீரோயின் நடிக்காம இந்த மாதிரி திருப்பி ஒரு அக்கா கேரக்டர்ல நடிக்குதுன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே இல்லை படத்துல. முழுக்க முழுக்க ரெஜிஷா விஜயன் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க ஒவ்வொரு சீன் பை சீனு. ஸோ அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு. அதனால தான் டேரக்டர் தேடி பிடிச்சி அவங்க கையில் இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரன் ஒரு நல்ல நடிகை தான், ஆனால் இந்த படத்தில் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த வாய்ப்புமே இல்லை. ஒரு காதல் காட்சிகளோ அதை தாண்டி எமோஷனோ ஏதோ ஒரு 10 சீன் வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான் அவங்களோட சைடு. மற்ற பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர், ஒன்று லால் இன்னொன்று அமீர், 2 பேரும் பா என்ன ஒரு நடிப்பு பா, சான்ஸே இல்லை. ஸோ கர்ணன் படத்திலையும் மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருந்தாரு லால். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அமீர் ஆகச்சிறந்த நடிப்பு, அட்டகாசமான ஒரு நடிப்பை கொடுத்து அந்த கேரக்டருக்கு 2 பேருமே நியாயம் சேர்த்துருக்காங்க. அதை தாண்டி வந்து அருவி மதன் சமீப கால படங்கள்ல எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்காரு அருவி மதன். இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவை வேற பக்கம் போயிடாம அதை திருப்பி ஒரு ஸ்போர்ட்ஸ் பக்கம் மாற்றி விடுற ஒரு கேரக்டர். ஸோ டோட்டலாக வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுற ஒரு கேரக்டர், அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு மேல் ஜாதியாக இருந்தாலும் கீழ் ஜாதி சேர்ந்த ஒரு பையனை ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும். நான் ஒரு பிடி மாஸ்டர், நாங்கள்லாம் வந்து அதை தாண்டி தான் இன்றைக்கி வந்திருக்கோம், இதெல்லாம் தாண்டி வெளியில் போயிட்டா அப்புறம் அந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ உனக்கு வந்து இந்த கிராமம் இந்த ஊர் வரைக்கும் தான் உன் பிரச்சனை உனக்கு துரத்தும், அதை தாண்டி நீ வெளியில் போயிட்டனாலே நீ வந்து அது ஒரு வேற உலகம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து விளையாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி நிறைய அதில் பேசப்பட்டிருக்கு. ஸோ எப்படியெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படும், எப்படியெல்லாம் நெசுக்கப்படும், ஸோ கடைசி வரைக்கும் போயிடுவோம் டீமுக்குள்ளே, ஆனால் விளையாட முடியாது, அதுக்கு என்ன காரணம், அது மாதிரி பல விஷயங்களை மாரி செல்வராஜ் இதில் வந்து புட்டு வச்சுருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனாலும் இந்த ஃபெஸ்டிவலில் பார்த்து கொண்டாடுற படமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் எல்லாருக்கும் அதில் வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல படம் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் வந்து முதல் பாதி வழக்கம் போல் அவருடைய ஸ்டைலில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டுது. பட் 2ஆம் பாதியில் அதை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி சில விஷயங்களாக சேர்த்து ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இந்த படத்தினுடைய நீளம் அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாருமே மனசில் வச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம் இந்த படம், இதுக்கு இவ்வளோ நேரம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது மாதிரி கபடி மேட்ச் வந்து எல்லா இடத்துலையும் முழுக்க காமிக்கிறாங்க அந்த மேட்சை. ஸோ ஒரு முக்கியமான 2 ஷாட்ஸ் வச்சு அடுத்தடுத்தது போகலாம்.
முழுக்கவே விளையாடுற மாதிரி அந்த 10 பாயிண்ட் வரைக்கும் காமிக்கிறதுனால ரொம்ப லென்த்து மாதிரி தெரியுது. இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும். இருந்தாலும் மாரி செல்வராஜ் கெரியரில் ஒரு 5வது படமாக இதுவும் ஒரு ஹிட் லிஸ்ட்டில் போய் உட்காருது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த சர்ச்சையான வசனங்களும் சர்ச்சையான காட்சிகளும் தென் மாவட்டத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தாமல் இருந்தால் சரி அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.